எல்லா சக்திகளுக்கும் காரணமாக ஆதிசக்தியாக இருப்பது பராசக்தி. அதனால தான் அவங்கள அன்னை, அம்பாள், துர்கா, குமுதா, சண்டிகா, மாரி அப்படின்னு நிறைய பெயர்களால் நம்ம அம்பாளை வழிபாடு செய்கிறோம். சமயபுரம் கண்ணனூர் பெருவளை வாய்க்கால் கரையோரத்தில் மகாசக்தி பீடமாக விளங்கி மக்களையும் தீராத வினைகளை தீர்த்தும் மாறாத பிணிகளை போக்கியும் கண்ணொளி அற்றோருக்கு கண்ணொளி கொடுத்தும் நினைத்த காரியங்களை நிறைவேற்றியும் மக்களை ரட்சிக்கும் பொருட்டு கோயில் கொண்டுள்ள ஆயி மகமாயுடைய பூச்செறிதல் விழா நாளை தொடங்க இருக்குது. நமக்காக நம்ம அம்மா விரதம் இருந்திருப்பாங்க, நம்மளுடைய மனைவி விரதம் இருந்திருப்பாங்க, சில சமயம் நம்ம குழந்தைங்க கூட விரதம் இருப்பாங்க. கடவுளுக்காக வேண்டிக்கிட்டு மனுஷங்க விரதம் இருப்போம். ஆனால் நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும், உலகத்தில் இருக்க எல்லா பிள்ளைகளும் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கடவுள் ஆதி சக்தி விரதம் இருக்கிறது இந்த மாரியம்மன் மட்டும்தான். மற்ற தெய்வங்களை விட இவங்க பார்த்தீங்கன்னா ஏன் ஆதி சக்தியாக இருக்காங்க அப்படின்னா, பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக விரதம் இருக்கிற ஒரு தாய். அந்த தாயை யாருக்கு தான் பிடிக்காது? உங்களுக்கும் சமயபுரம் மாரியம்மனை, அந்த ஆயி மகமாயியை பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் ஓம் சக்தி பராசக்தி அப்படிங்கிற அந்த மந்திரத்தை எழுதுங்க. தாயோடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக நம்ம எல்லோருக்குமே கிடைக்கும். இந்த வீடியோவில் நான் எப்படி அம்பாளுக்கு பூச்செறிதல் விழா அன்னைக்கு பூ போடுவேன் அப்படிங்கிறத நேற்று வெள்ளிக்கிழமைங்கிறனால அந்த வீடியோவும் நான் எடுத்து உங்களுக்காக காட்டியிருக்கேன். இதை பற்றி நிறைய வீடியோஸ் நான் பார்த்தீங்கன்னா மாரியம்மன் பூச்செறிதல் விழா அப்படிங்கிற பிளேலிஸ்ட் நான் தனியாகவே உருவாக்கி வச்சுருக்கேன். போன வருஷம் நான் எவ்வளோ பூஜைகள் மாரியம்மனுக்கு வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை எப்படிலாம் பூக்களால் ஆராதிச்சேன் அப்படிங்கிறதையும், எங்கள் ஊரில் சில விஷயங்கள் நடந்திருக்கும் இல்லையா அந்த பூச்செறிதல் விழா அன்னைக்கு, அது எல்லாமே சமயபுரம் மாரியம்மன் பூச்செறிதல் விழா அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த சமயபுரம் மாரியம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். தக்க சமயத்தில் வரக்கூடியவள். அதனால தான் அவள் சமயபுர நாயகி. எந்த நேரத்தில் நமக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க வர அவள் ரெடியாக இருக்கா. நமக்காக விரதம் இருக்க அந்த அம்பாள் ரெடியாக இருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்கக்கிட்ட நீங்கள் உங்கள் வேண்டுதலை வைங்க. நிச்சயமாக எல்லோருக்குமே நல்லதே நடக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சமயபுரம் கோவிலில் பொதுவாக 4 திருவிழாக்கள் நடைபெறும். முக்கியமான 4 திருவிழா. தை மாதம் 13 நாட்களுக்கு தைப்பூசத்தன்னைக்கு அம்பாள் தீர்த்தவாரி நடக்கும். அதாவது ஸ்ரீரங்கத்தில் போய் அவங்க அண்ணன்கிட்ட சீர் வாங்கிட்டு வருவாங்க. அதை கூட நான் ஷார்ட்ஸில் கூட கொடுத்துருந்தேன், பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி 2வது திருவிழா தான் இந்த மாசி மாதம் நடக்கக்கூடிய பூச்செறிதல் விழா. மாசி மாதத்துடைய கடைசி ஞாயிறு அன்னைக்கு தொடங்கி அதுக்கு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் அம்மனை பூக்களால் பார்த்தீங்கன்னா அலங்காரம் பண்ணி பூக்களால் தூவி வழிபட்டு அந்த பூச்செறிதல் திருநாளுக்கு 28 நாட்களுக்கு அம்பாள் தளிகை நைவேத்தியம் எதுவுமே ஏற்றுக்காம வெறும் நீர்மோர் பானகம் துள்ளு மாவு இது மட்டும்தான் அவங்களுக்கு ஆகாரமாக இருக்கும். இளநீர் இந்த மாதிரி விஷயங்கள் வைப்பாங்க. 3வது திருவிழா பார்த்தீங்கன்னா சித்திரை தேர் திருவிழா. 4வது பார்த்தீங்கன்னா வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பஞ்ச பிரகாரம் அப்படிங்கிற திருவிழா. அப்போ அம்பாளுக்கு நிறைய அபிஷேகங்கள் நடக்கும். இந்த 4 மாதங்களில் வரக்கூடிய இந்த அற்புத திருவிழாவில் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பூச்சொரிதல் விழா தான் நம்ம விமர்சையாக கொண்டாடுவோம். ஏன் அப்படின்னா நமக்காக அம்பாள் விரதம் இருக்காங்க இல்லையா, அதனால அவங்கள நம்ம சந்தோஷப்படுத்துறதுக்கும் குளிர்ச்சிப்படுத்துறதுக்கும் பூக்களால் பார்த்தீங்கன்னா அவங்கள நம்ம பூ தூவி வழிபாடு செய்கிறோம். இதை ஏன் செய்கிறோம் அப்படின்னா, எப்போவுமே ஒரு அம்பாள் அவதரிக்கிறாங்க, ஒரு தெய்வம் அவதாரம் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் ஒரு கெட்டவனை இல்லை தீய சக்தியை அழிக்கிறதுக்காக தான். மகிஷாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் ஈஸ்வரனை நினைச்சு கடும் தவம் செஞ்சு அவனுடைய வலிமையால தவ வலிமையால பெரிய பெரிய வரங்களை பெற்றான். அந்த அகந்தை பார்த்தீங்கன்னா அவனுக்கு தலைக்கு ஏறி நிறைய மக்களை துன்புறுத்த ஆரம்பிச்சான். அந்த துன்புறுத்தலை பொறுத்துக்க முடியாத தேவர்கள் ஆதி பராசக்தியான அன்னையிடம் முறையிட அன்னையும் மனமிறங்கி அப்பம் கொடுத்து புரட்டாசி மாதத்துல நவராத்திரி நோன்பிருந்து புது பலம் பெற்று துர்க்கை சொரூபமாக அஷ்டபுஜத்துடன் கால சொரூபிணியாக தேவர்களையும் முனிவர்களையும் விடுவித்து காப்பாற்றினாங்க. அப்படி அம்பாள் மகிஷாசுரனை வதம் செஞ்ச பாவம் தீர்றதுக்காக தான், தன்னுடைய கோபம் தனியறதுக்காக தான் இந்த திருச்சிராப்பள்ளிக்கு அருகே உள்ள காவிரி வடகரையில வேம்பு காட்டில் கௌமாரி அப்படிங்கிற பெயர் கொண்டு சிகப்பு நிறம் கொண்டு மஞ்சள் உடை உடுத்தி தான் உடல் முழுவதும்
சுற்றிலும் வாசனை புஷ்பங்களால் மலை போல குவித்து உண்ணா நோன்பிருந்து பல ஆண்டு காலம் கடுந்தவம் செஞ்சு அந்த பையனா வந்து சாந்த சொரூபிணியாகி சர்வரட்சாகியாகி சமயபுரம் கண்ணனூர்ல அந்த ஆற்றங்கரையில வந்து கோயில் கொண்டு மாரியம்மன் அப்படிங்கிற பெயர் கொண்டு தேவர்களுக்கும் பூலோக மக்களுக்கும் வந்து அருள்பாலிக்கிறாங்க. இந்த புராண வரலாற்றை கொண்டுதான் இன்னமும் சமயபுரம் மாரியம்மன் கோவில்ல மாரியம்மனுக்கு ஆண்டுதோறும் மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை பூச்சொரிதலும் அதிலிருந்து ஒரு மாதம் பங்குனி கடைசி வரை அம்பாள் உண்ணா நோன்பிருந்து நோன்பு கலைந்து கொடியேறி அன்றிலிருந்து 9வது நாள் திருவிழா கோலம் பூண்டு 10வது நாள் வந்து சித்திரை முதல் செவ்வாயில அம்பாளுக்கு திருத்தேர் ஏறி திருவீதி உலா மக்களை வந்து காக்கிறதுக்காக வருவாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூச்சொரிதலுடைய வரலாறு. நான் எப்படி வந்து வீட்டில் எளிமையாக வருஷம் பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து யாரும் பண்ணுவாங்க இதை பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு மாரியம்மன். அதுவும் இல்லாமல் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற மாரியம்மன். அவங்கள பிடிக்காம இருக்குமா? எல்லாருக்குமே உலகத்தில் இருக்க அத்தனை பேருமே தேடி வர்ற ஒரு அம்பாள் அப்படின்னா அது சமயபுரம் மாரியம்மன். அவங்களுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வீட்டில் எங்ககிட்ட இருக்க சமயபுரம் மாரியம்மன் படத்துக்கு நல்லா வந்து பன்னீரால் தொடச்சிட்டு சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு வேப்பிலையால் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து அலங்காரம் பண்ணுவேன். நேற்று வந்து உங்களுக்கு இதை காமிக்கணுங்கிறதுக்காக என்கிட்ட இருந்த பொருட்களை வச்சு கம்மியான பொருட்களை வச்சு நான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். சமயபுரம் மாரியம்மன் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஒரு மனையில் அம்பாளை அமர்த்தி அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து வேப்பிலை எவ்வளவு பூக்கள் வாசனை பூக்கள் கிடைக்குதோ அத்தனை பூக்களையும் கொண்டு நம்ம வந்து இந்த அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணலாம். ஏன்னா வந்து இவங்க பச்சை பட்டினியில் விரதம் இருக்கிறவங்க. பூச்சொரிதல் விழானே இந்த விழாவுக்கு பேர். அதனால பூக்கள் எவ்வளவு கிடைக்குதோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம வந்து ரோட்டில் வரும்போதே பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் இந்த சமயபுரம் சைட்லாம் கவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கலந்து வந்து பூக்கள் வந்து வச்சுருப்பாங்க. அதுலேயும் வந்து இந்த மறிக்கொழுந்து வாசனை இருக்கு. அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானது. எப்படி சாம்பிராணி நாயகி சமயபுர நாயகி சாம்பிராணி வாசகி அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, சாம்பிராணி வாசம் எவ்வளோ பிடிக்குமோ அதே மாதிரி இந்த சீசனில் இந்த மறிக்கொழுந்து வந்து அம்பாளுக்கு ரொம்ப பிடித்தமானது. கிடைச்சா கண்டிப்பாக போடுங்க. அதே மாதிரி அம்பாளுக்கு கன்னத்தில் மஞ்சள் தடவி அவங்கள வந்து ஒரு அழகுபடுத்தியிருக்கேன். ஸோ இது மாதிரி தான் பண்ணணுங்கிறதில்ல. நீங்கள் ஒரு விளக்கேற்றி வேப்பிலை சொருகி அம்பாளை வழிபட்டாலே போதுமானது. உங்களுக்கு எப்படி வந்து பூஜை பண்ண பிடிக்குமோ அது மாதிரி பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து எனக்கு யாரும் சொல்லித்தரல. எனக்கு வந்து அம்பாள் வந்தாங்க இந்த மாதிரி பூச்சொரிதல் விழா போய் நம்மளால் வந்து அந்த கூட்டத்தில் போய் அவ்வளோ கும்பலில் நம்மளால் பக்கத்தில் போய் அந்த பூவை போய் போட முடியாது இல்லையா? அதனால வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஏன் நம்ம வீட்டிலே தான் அவள் இருக்காளே அவளுக்கு நம்ம கையாலேயே போடுவோம் அப்படின்ட்டு தான் நான் வந்து ஆரம்பிச்சது. அதனாலதான் வந்து நான் போட்டுக்கிட்டு இருந்தேன். போன தடவை நிறைய லைவ் கூட நான் கொடுத்துருந்தேன். சமயபுரம் மாரியம்மன் பூச்சொரிதல் விழா லைவாவே வந்து நான் வந்து வீட்டில் பண்ணதை போட்டிருந்தேன். லைவ்லயும் வந்து பாருங்க, அது இந்த வீடியோஸ்லாம் இருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீர்மோர் பானகம் தான். நேற்று வந்து மோர் தான் இருந்தது, அதனால் மோர் வந்து கலக்கி வச்சுருந்தேன். அதே மாதிரி நீர்மோர் பானகம் துள்ளு மாவு, அதாவது சமைக்காத உணவு அடுப்பில் வந்து வேக வைக்காத உணவுகளாக பார்த்து நம்ம வந்து கொடுக்கணும். மாவிளக்கு போடுறவங்க போடுவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நீர்மோர் பானகம் துள்ளு மாவு தான் வந்து அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தமானது. இந்த சமயத்தில் இளநீர் கிடைச்சா இளநீரும் வைக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு பூ வந்து அவங்கவுங்க ஏரியாவில் வந்து கொண்டு வந்து அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணி போடுவாங்க. 3ஆம் பூ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விமர்சனையான ஒரு பூ. அதில் வந்து நிறைய பேர் வந்து கொண்டு வந்து போடுவாங்க. நாளைக்கு நமக்கு முதல் ஞாயிறு, மாசியோட கடைசி ஞாயிறும் கூட. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முதல் பூச்சொரிதல் விழா நடைபெறுது. ரொம்ப வந்து கும்பலாக இருக்குங்க. இப்போலாம் நார்மலாக ஒரு சராசரி நாள்லேயே நம்ம கோவிலுக்கு போகும்போது சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் கும்பல் வந்து அதிகமாக இருக்குது. தங்கத்தேர் இருக்கிறவங்களோட எண்ணிக்கையும் அதிகமாயிடுச்சு. இப்போ தங்க தொட்டில் வேற வந்திருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து கோவிலில் வந்து மாற்றங்கள் வந்திருக்கு. லோக்கல்ல இருக்கவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு புதுசாக இருக்க மாதிரி இருக்கும். மாரியம்மனை பார்க்கறதுக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நல்ல செகந்த நிறத்தில் ஒரு செந்தூர நிறத்தில் அம்பாள் வந்து காட்சி கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து அபிஷேகம்லாம் கிடையாது. உற்சவர் அம்பாளுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகங்கள் வந்து பண்ணுவாங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே குங்குமம் வந்து எல்லா அம்பாள் கோயிலையும் குங்குமம் தான் பிரசாதமாக கொடுப்பாங்க. ஆனால் இவங்க வந்து அங்கே சிவசக்தி ரூபமாக இருக்கிறனால, சக்தியின் வடிவமாக இருக்காங்க, சிவரூபமாகவும் இருக்கிறனால விபூதி தான் வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பகிரகத்தில் பிரசாதமாக கொடுப்பாங்க. எலுமிச்சை மாலை ரொம்ப ரொம்ப சிறந்தது. அவங்களுக்கு காணிக்கை செலுத்துகிற வீடியோஸ்லாம் நான் போட்டிருப்பேன், நிறையவே பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நான் வந்து மண் அகல் விளக்கும் ஏற்றுவேன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமி விளக்கு ஏற்றி அவங்களுக்கு
அவங்களுக்கு வந்து பூக்கள் வந்து செவ்வரளி, செவ்வந்தி, வேப்பிலை இதனால் வந்து நான் வந்து அவங்களுக்கு வந்து பூ தூவி அலங்காரம் பண்ணேன். முதல் பூ வந்து நான் அம்பாளுக்கு போட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியாகவும் மன நிறைவாகவும் இருந்தது. அவங்கள வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்க மகமாயி மஞ்சள் நிறை ஆடை கட்டி தான் இருப்பாங்க. அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் நம்ம வீடியோவில் பார்க்குற சமயபுரம் மாரியம்மன் வந்து பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு வந்திருக்கீங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இது எல்லாமே விரதம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அம்பாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அந்த சரௌண்டிங்கில் சமயபுரம் இருக்கிற சரௌண்டிங்கில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இளநீர்லாம் வச்சு அவங்களுக்கு வந்து படையெல்லாம் போட்டு நெய்வேத்தியம்லாம் பண்ணுவோம். அதனுடைய வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் பிளேலிஸ்ட்டில் போன வருஷம் நான் பண்ண வீடியோஸ் எல்லாமே அதில் இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். நான் முதல்ல யூடியூப் ஸ்டார்ட் பண்ண அந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் தான். அப்போ வந்து அம்பாளுக்கு நான் பண்ண பூஜை தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட்ஸ் வந்து நான் போட்டிருந்தேன். சமயபுரம் மாரியம்மனுடைய அந்த ஷார்ட்ஸ் தான் வந்து போட்டிருந்தேன். ரொம்பவே வந்து எனக்கு மனசுக்கு நிறைவாக இருக்குது. அவங்க நல்லபடியாக நம்மளை பார்த்துக்குவாங்க. அவங்க இப்போ வந்து விரதம் இருக்கிற காலகட்டத்தில் அவங்கள நம்ம சந்தோஷப்படுத்தணும். அவங்களுக்கு நீர்மோர் பானகம் வச்சு வீட்லேயே எளிமையாக நீங்கள் வந்து பூஜை பண்ணலாம். வேப்பிலை கிடைச்சா நிறைய வேப்பிலைகள்லாம் வந்து அம்பாளுக்கு வந்து சாத்துங்க. ரொம்பவே நல்லது நடக்கும். மகிஷாசுரன் தான் அழிஞ்சிட்டாரே, இன்னமும் ஏன் இந்த விழாக்கள் நடக்குது அப்படின்னு நம்ம கேட்கலாம். மகிஷாசுரன் மாதிரி மனித ரூபத்தில் சில மிருகங்கள் இன்னமும் நம்ம நாட்டில் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க, உலகத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து நல்ல மனிதர்களை காப்பாற்றவும் அவங்களுடைய தலைகணத்தையும் அவங்களுடைய ஆணவத்தையும் அடக்கிறதுக்காக வருஷம் வந்து அம்பாள் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிட்டு தனக்குத்தானே விரதம் இருந்து நம்மளெல்லாம் காப்பாற்றுறதுக்காக அவங்க இவ்வளோ சிரத்தை எடுக்கும்போது நாம் அவங்களுக்கு உண்மையான பக்தி செலுத்தி அவங்கள முழுமையாக நம்பி அவங்க கிட்ட எல்லாமே வேண்டுவோம். நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த சமயபுரம் மாரியம்மன் பூச்சொரிதல் விழா நல்லபடியாக நிறைவடைஞ்சு அம்பாளுடைய அனுகிரகம் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் நான் வேண்டிக்கிறேன். நீங்களும் மனதார வேண்டிக்கோங்க. அந்த சமயபுரம் மாரியம்மனுடைய ஆசி நம்ம எல்லாத்துக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கும். ஓம் சக்தி பராசக்தி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஓம் சக்தி பராசக்தின்னு எழுதுங்க. நன்றி.